Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு சுவையான நாச்சோஸ் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 30 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துடலாம். மதுரா சத்யநாராயண ரெட்டி அப்படின்ற ஒரு நண்பர் சிஸ் ரியலாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா வந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, தேங்க்யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட் பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது எந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பளம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கமெண்ட் ஆர் பெஸ்ட் சீன் அப்படின்ற ஒரு நண்பர் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் சிஸ்டர், ரொம்ப சூப்பராக வந்தது, தேங்க்யூ வெரி மச்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட். நீங்கள் என்னுடைய ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஒரு முறுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல நம்ம சேனலில், அந்த ரெசிபியில் தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அப்பளம் ரெசிபியும் முறுக்கு ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ரெசிபி அது. இந்த 2 வீடியோவுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய நாச்சோஸ் ரெசிபியை பண்ணிடலாம். பொதுவாக நாச்சோஸ் பார்த்தீங்கன்னா மைதா கோதுமை வச்சு செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக அரிசி மாவு வச்சு பண்ணலாம். இது மைதா கோதுமையில் செய்கிறத விட ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். முக்கியமாக எண்ணெய் குடிக்காமல் வரும். மைதா கோதுமையில் செய்கிறது எண்ணெய் குடிக்கும், இது எண்ணெய் குடிக்காமையும் வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அது கூட அரிசி மாவு சேர்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் தண்ணிக்கு 1.5 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் அதை மாற்றிட்டு நல்லா கை வச்சுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான சூடு இருக்கும் பொழுதே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சாச்சுல, இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், எப்படி நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அரிசி மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தேய்க்கணும். கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது சேர்த்துட்டு அந்த பிணைஞ்சு வச்சுருக்க அரிசி மாவில் இருந்து ஒரு சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்மளுக்கு ஷேப் ஈவனாக வராது, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம 4 பக்கமும் கட் பண்ணிடுவோம். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணக்கூடாது, டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதனால் நீள் வாக்கில் மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோக் வச்சுட்டு சின்ன சின்ன ஓட்டைகளாக இதில் போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பொரிக்கும் பொழுது பூரி மாதிரி உப்பலாக வந்துடக்கூடாது. நாச்சோஸ் எப்பொழுதும் ஒல்லியாக தான் இருக்கும். அதே போல் அதில் சின்ன சின்ன ஹோல்ஸும் இருக்கும், ஓட்டைகளும் இருக்கும்ல. அதே போல் நம்மளும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷீட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் மீத இருக்க மற்ற ஷீட்களையும் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மூலையில் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாருங்கள் இந்த மாதிரி இதே போல் நீங்களும் கட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் ஒரே டைமில் 20 பீசஸ் வரைக்கும் கூட இதில் சேர்த்துடலாம் எண்ணெயில். இது பொரிகிறதுக்கும் ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். 1 நிமிஷத்துலேயே இது பொரிஞ்சிரும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸா இருக்கிறதுனால 1 நிமிஷத்துலேயே இதை பொரிஞ்சிரும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சிப்ஸையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. நீங்கள் இதில் மசாலா எதுவும் சேர்க்காமல் அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும், கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சீஸ் பவுடரும் உப்பும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த மசாலா விருப்பமாக இருக்கோ நீங்கள் கரம் மசாலா, சாட் மசாலா,
இந்த மாதிரி கூட பிளாக் சால்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் சீஸ் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கக்கூடியது மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கிக்கோங்க, மூடி போட்டு மூடிட்டு நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை. இந்த அரிசி மாவு சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இது செய்து வச்சோன்னா டீ டைம் ஸ்நாக்ஸுக்கெலாம் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயம் 30 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.